மிக பிரதானமான ஒரு தகவலாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஜனாதிபதி தன்னுடைய உரையின் பொழுது மாகாண சபை தேர்தல் குறித்து ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது மாகாண சபை தேர்தலுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பதாக இந்த தகவல் இவ்வாறு அமைகிறது. ஆனால் உண்மையில் வரவு செலவு திட்டத்தில் அந்தளவு தொகை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வினை தயாசிரி ஜெயசேகர எம்பி எழுப்பியிருந்தார். மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த அரசாங்கம் 10 பில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருப்பதாகவும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. எனவே கட்சித் தலைவர்கள் இணைந்து இது தொடர்பில் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். எனவே பாராளுமன்றமே அது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும். இல்லை நிர்ணயம் குறித்த விடயங்கள் இங்கே மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் நேற்று முன்தினம் வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்து உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது என்னும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த அரசாங்கம் 10 பில்லியன் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பு பார்லிமென்ட்டுக்கு உள்ளது. எனவே கட்சித் தலைவர்கள் இணைந்து சரியான தேர்தல் முறையை உருவாக்கி தந்தால் நாம் தேர்தல் நடத்த தயார். அதற்காகவே 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சட்டம் ஒன்று உள்ளது. எனினும் எல்லை நிறைய நடவடிக்கைகள் முடிவடையவில்லை. உங்களது அரசாங்கத்தில் எல்லை நிறைய சட்டத்தை நிறைவேற்றியிருக்க முடியும். எனினும் நீங்கள் அதை செய்யவில்லை. தயாசிரி ஜெயசேகரும் அப்போது அமைச்சராக இருந்தார். எல்லை நிறைய அறிக்கை சமர்ப்பித்த போது இந்த நாட்டில் முதலாவது தடவையாக அதனை சமர்ப்பித்த ஃபைசர் முஸ்தபா அமைச்சரே அதற்கு எதிராக கை உயர்த்தினார். அமைச்சரே கொண்டு வந்த அறிக்கையை அவரை தோற்கடித்தார் என்பதே விந்தை. இப்போது எம்மிடம் மாகாண சபை தேர்தலை கேட்கிறார்கள். இப்போது சட்டத்தில் இடமில்லை. நான் சட்டமாதிபரிடம் அதற்காக சட்டத்தில் காணப்படும் இடம் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு கேட்டுள்ளேன். விருப்பு வாக்கு தேர்தல் முறை வேண்டாம் என இங்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். தேர்தலை எப்போது நடத்துவது என்பது நான் தீர்மானிக்க முடியாது. பாராளுமன்றமே அதற்கு தீர்மானம் அளிக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி கூறியிருந்தார்.